அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அடுத்து சஹீஹ் முஸ்லிம்ல நம்பர் 4066 4066 70 வரைக்குங்க. இதுல சுலைமான் நபியை பத்தி சொல்லப்படுது. சுலைமான் 60 70 அல்லது 90 மனைவியரிடத்துல ஒரு இரவுல தாம்பத்தியம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஒரு இரவு தாம்பத்தியம் முடித்து விட்டு வந்து சொல்றாராம், அவங்க எல்லாருமே குழந்தைகளை பெறுவார்கள், அவங்க எல்லாருமே பிள்ளைகளை பெறுவார்கள், அவர்கள் குதிரை வீரர்களாக வளர்வார்கள், அவர்கள் குதிரை வீரர்களாக வளர்ந்து சண்டையிடுவார்கள் அப்படின்னு சுலைமான் சொன்னாராம். அதுவும் அல்லாஹ்வின் நிமித்தமாக, கடவுளுக்காக சண்டையிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்லல. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த கருத்தை திணிக்கணும், அந்த கருத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு இது இல்லையே முறை. எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும் கடவுளை மறந்துடாதீங்க, கடவுள் நாடினால் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை பிரயோகிச்சுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க, கடவுள் நாடினால் நான் நாளைக்கு ஊருக்கு போவேன், கடவுள் நாடினா நான் பாஸ் ஆவேன், கடவுள் நாடினா நான் வந்து அந்த பதவி அடைவேன். இப்படி இதைத்தான் குர்ஆன் வலியுறுத்தி சொல்லி, இது எந்த சந்தேகம் இல்லை. இவர் கடவுள் நாடினால் அப்படின்னு சொல்லாத காரணத்தினால யாருமே பிள்ளை பெறாம ஒரே ஒருத்தர் மட்டும் பிள்ளை பெற்றாங்களா, அவரும் அரை மனிதராக இருந்தார் அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுதுங்க. இது என்ன, இது வந்து நல்ல போதனை உபதேசிக்கக்கூடியதா அல்லது சுலைமான அவமதிக்கக்கூடியதா? நபி சுலைமான அவமதிக்கும் முகமாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்கே தவிர நிச்சயமா இதில் படிப்பினை கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஹதீஸ்கள் முகமது நபியையோ அல்லது மற்ற நபிமார்களையோ குறித்து செய்திகளை அறிவிக்கும் போது அவர்களின் தரத்தை தாழ்த்தக்கூடியதாகவும் அவர்களை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றதே தவிர நிச்சயமாக அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கும் முகமாக ஹதீஸ்கள் எதுவுமே இல்லைங்க. இப்படிப்பட்ட ஹதீஸ்களும் மார்க்கத்திற்கான ஆதாரம்னு சொல்லக்கூடியவங்க, இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் நம் மீது சொல்கின்ற குறை, நம் மீது வைக்கின்ற அவதூறு, குற்றச்சாட்டு, நாங்க வந்து முகமது நபியை அவமதிக்கிறோம், நாங்க முகமது நபிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு முகமது நபி பிடிக்காது. உண்மை அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றாங்க, எல்லா செயலுக்கும் ஒரு எல்லை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வரம்பை நான் நியமனம் பண்ணியிருக்கிறேன், அந்த வரம்பில் நீங்க மீறிடாதீங்க. முகமது நபிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அவர் மீது எந்த அளவு நேசம் பாராட்டணும் அந்த அளவு தான் நேசம் பாராட்டணும். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய மனைவி மக்கள், நீங்கள் நேசிக்கின்ற வியாபாரம் எல்லாத்தையும் விட நீங்கள் முகமது நபி அதிகமாக நேசிக்காதவரை உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப யார் பேச நம்ம கேட்கணும்? அல்லாஹ் சொல்றாங்க நம்பிக்கையாளர்கள் கடவுளை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரை காட்டிலும் நீங்க முகமது அதிகமாக நேசிக்காத வரை நம்பிக்கையாளராக ஆக முடியாது, உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாதுன்னு சொல்லி இவங்களுடைய கருத்து இருக்கு. எதுக்காக இதை நம்ம சொல்றோம்? முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு முரண்பாடான, குர்ஆனோடு முரண்படுகின்ற கருத்துக்களை கொண்ட ஒரு மட்டரகமான புத்தகம் தான் ஹதீஸ் புத்தகங்கள். இது மார்க்கத்திற்கான ஆதாரமாக ஒரு காலம் ஆக முடியாது அப்படிங்கிறத நீங்க சகோதர சகோதரிகள் தயவு செய்து நினைவுல கொள்ளணும். நீங்க சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்த்து அதன் பிறகு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. காரணம், ஹதீஸ் அறிவிப்பாளராக சொல்லப்படுகின்ற அபூ ஹுரைரா, குலஃபாயே அல் ராஷிதீன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலீஃபாக்களை காட்டிலும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கார். பல ஆண்டுகாலம் முகமது நபியோட வாழ்ந்த அபூபக்கர், உமர், உதுமான், அலி போன்றவர்கள் அறிவிக்காத அத்தனை எண்ணிக்கையிலான ஹதீஸ்களை, ஆயிஷா அறிவிக்காத எண்ணிக்கையிலான ஹதீஸ்களை இவர் அறிவிப்பதாக ஹதீஸ் புத்தகங்கள் சொல்லுது. உமர் சொல்றாரு அபூ ஹுரைரா ஒரு பொய்யர் அப்படின்னு, ஆயிஷா நம்முடைய தாயார் சொல்றாங்க அபூ ஹுரைரா ஒரு பொய்யர் அப்படின்னு. ஆக சீர்தூக்கி பார்த்து நம்மளை நாம காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி குர்ஆனை மட்டுமே மார்க்க ஆதாரமாக கொண்டு செயல்படுவது.
ஹதீஸ்களை மார்க்க ஆதாரமாக கொண்டு செயல்படுபவர்கள் நிச்சயமாக நரகத்தை சென்றடைவார்கள். மறுபடியும் சொல்றோம், இது நம்முடைய சொந்த கருத்து அல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களை மார்க்க ஆதாரமாக கற்பனையையும் யூகத்தையும் பின்பற்றுவது நிச்சயமாக கற்பனை உண்மைக்கு மாற்றாக ஆகாது. அல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்கள் கற்பனை, குர்ஆன் உண்மை. நிச்சயமாக ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்று ஆயிராது. குர்ஆனுடைய இடத்தை ஹதீஸ் நிரப்ப முடியாது. குர்ஆனுக்கு சமமா ஹதீஸ் ஆக முடியாது. குர்ஆனுக்கு விளக்கம் கூறுவதாக ஹதீஸ் ஆக முடியாது. குர்ஆனுக்கு ஹதீஸால விளக்கம் கூறவே முடியாது. ஏன்னா திஸ் இஸ் an absolute truth னு குர்ஆன் சொல்லுது. இது முழுக்க முழுக்க உண்மை. உண்மையாலும் நீதத்தாலும் நிரப்பப்பட்டு விட்டது உங்கள் இரட்சகருடைய செய்தி. குர்ஆன் உண்மையாலும் நீதத்தாலும் நிரப்பப்பட்ட செய்தியாக இருக்கின்ற அதே சமயம் ஹதீஸ்கள் பொய்களாலும் கற்பனைகளாலும் யூகங்களால் நிரம்பப்பட்ட ஒரு புத்தகங்களாக, சில புத்தகங்களாக அது இருக்கு. மொத்தத்தில் ஹதீஸ்கள் குப்பை. எந்த வகையிலும் சராசரி புத்தகமாக கூட கன்சிடர் பண்ண முடியாது. அது ஒரு சாதாரண புத்தகமாக கூட மற்ற புத்தகங்களை போன்று கூட பரிசீலிக்க முடியாத புத்தகம் தான் ஹதீஸ்களை தவிர அது எப்படி மார்க்கத்திற்கு ஆதாரமாக கொள்ள முடியும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. அடுத்து ஹபருடைய வேதனை. ஹபருடைய வேதனை இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. அல்லாஹ் சொல்றாங்க, மரணித்த பின்னர் நன்னறியாளர்கள் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாசின் சூரா அதுக்கான ஆதாரம். நன்னறியாளர்களாக மரணிக்கின்றவர்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. குற்றவாளிகள் ஹபரிலே உறங்குவாங்க. நாளைக்கு சூர் ஊதப்பட்ட உடனே அவங்க தங்கள் வாய்களில் இருந்து கூறிய வார்த்தைகளாக, அந்தோ கை சேதமே, எங்களுடைய உறக்கத்தில் இருந்து எங்களை எழுப்பது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க கபரிஸ்தானை விட்டு வெளியே வருவாங்க, சமாதிகளில் இருந்து வெளிப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. நன்னறியாளர்கள் மரணம் அடைந்த உடனே நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது மரணத்தை அவங்க சுவைக்கிறது இல்லை. ஆதமும் அவருடைய மனையும் ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த ஏதேனின் தோட்டத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. குற்றவாளிகள் உறங்குவார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? ஷஹீதாகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்கின்றவர்கள் பச்சை நிற பறவை வடிவத்திலே சொர்க்கலோகத்தை சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நன்னறியாளர்கள், நல்லபடியாக நல்லவங்க தான் அவங்க, நல்லபடியாக வாழ்ந்து மரணிக்கின்றவர்கள் புதுமா பிள்ளை போன்று தூங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க குற்றவாளிகள் தூங்குவாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நல்லவங்க தூங்குவாங்கன்னு ஹதீஸ் சொல்லுது. எது உண்மை? எதை நம்ம நம்புறது? எதை நம்ம ஏத்துக்கிறது? குற்றவாளிகள் தூங்குறாங்கன்னு அல்லாஹ் சொல்றது ஏத்துப்பீங்களா? நல்லவங்க தூங்குவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுது அதை ஏத்துப்பீங்களா? எப்படிப்பட்ட நேரடி முரண்பாடு பாருங்க. இப்படிப்பட்ட முரண்பாடுகளின் மொத்த உறைவிடம், மொத்த இருப்பிடம் தான் ஹதீஸ் புத்தகங்கள். அதுக்கு அடுத்து விபச்சாரம் குறித்த தண்டனை. அல்லாஹ் சொல்றாங்க, விபச்சாரம் செய்த ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்களுக்கு 100 கசையடி கொடுங்க. 100 கசையடினா இவங்களை மாதிரி காட்டு மிராண்டித்தனமா அடிக்க சொல்லிலாம் அல்லாஹ் சொல்லல. ஒரு சிம்பாலிக் லாஷஸ், ஒரு அடையாளபூர்வமான தண்டனை. இதை கூட ஒத்துக்க மாட்டான். இதை கூட அடிச்சு சாவடிக்கணும் அவனுக்கு. மொத்தத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா ரொம்ப கொடூரமாய் போயிடுச்சு. ஜிஹாதுங்கிற பேர்ல யாரையும் கொல்வதற்கும் யாருக்கும் உயிர் சேதத்தையோ பொருட்சேதத்தை ஏற்படுத்துவதில் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு மனநிலையை இந்த ஹதீஸ்கள் தான் அவனுக்கு ஏற்படுத்துது. இந்த ஹதீஸ் தான் அவனுக்கு ஏற்படுத்துது. கசை அடினா போட்டு சாட்டையில் அடிச்சு சாவடிச்சிடணும். அப்படி சொல்லல கடவுள். தவறு செய்த, விபச்சார குற்றம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கசையடி சிம்பாலிக், ஒரு அடையாளபூர்வமான அடி. ஆனா அதுல மிகப்பெரிய தண்டனையாக அல்லாஹ் குறிப்பிடுவது, அந்த தண்டனையை அவர்களுக்கு நிறைவேற்றும் போது உங்களில் சிலர் அதை பார்க்கட்டும். ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மனிதன் தான் செய்த குற்றம் குறித்து தண்டனை அனுபவிக்கிறான்னு சொன்னா அந்த அவமானம் தான் பெரிய தண்டனை. மன உளைச்சல், உடல் ரீதியாக அவனை சித்திரவதை செய்ய சொல்லல, அது ஒண்ணு. ரெண்டாவது, திருடுவோரின் கைகளை கத்தரிக்க சொல்வது. திருடுனானா கையை வெட்டிடுன்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் கையை வெட்டுங்க, ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து. யாரா இருந்தாலும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, முகமது நபி வாழ்ந்த காலத்துல ஃபாத்திமா என்கின்ற பெயரையுடைய ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. அவருக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில முகமது நபி இருக்கும்போது அந்த பெண்மணி மேற்குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார். மேற்குலத்து மங்கைகளிலே ஒருத்தராக அந்த பெண்மணி இருக்கின்ற காரணத்தினால சில பேர் முகமது நபிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக போறாங்க, போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க,
இவங்க மேற்குலத்தை சேர்ந்த பெண்மணியாக இருக்கின்ற காரணத்தினால இவர்களுக்கு வழங்குகின்ற தண்டனை குறித்து நீங்க மறுபரிசீலனை செய்து தண்டனை குறைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப முகமது நபி சொல்றாங்களாம், நான் பெற்ற பிள்ளை என்னுடைய மகள் என்னுடைய ஈரக்குல ஃபாத்திமாவா இருந்தா கூட இந்த தவறை அவர் செய்திருப்பாரேயானால் அவருடைய கரத்தை நான் கத்தரிப்பேன், இதுதான் அவங்களுக்கும் தண்டனை அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் சொல்லுதுங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, திருடுறவங்களுக்கு அவர்கள் திருடர்னு சொல்லி ஒரு சின்ன அடையாளம் போட சொல்லுது. திருடினாங்க ஒரு திருடன், ஒரு சின்ன அடையாளம் கையில ஒரு சின்ன மார்க், கல்லன் அப்படின்னு ஒரு மார்க் தான் போட சொல்லுது. திருடினவன் கையை வெட்டிட்டா எதிர்காலமே வீணா போயிடும். இது எந்த வகையில அறிவுக்கு பொருத்தமான ஒரு தண்டனையா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் பையனே ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல திருடிட்டா கூட்டு போய் கையை வெட்ட முடியும். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களை மார்க்கமாக சொல்லக்கூடிய ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ் புத்தகங்கள். ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. காரணம், கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது அந்த வேதம். அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வேத புத்தகம் எக்காலத்துக்கும் எத்தரப்பு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டதிட்டங்களை சொல்லக்கூடியதாக இருக்குமே அன்றி இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லக்கூடியது கடவுளின் புத்தகமாக இருக்க முடியாது. ஆகையினால இத வகின்னு சொல்றது மிகப்பெரிய அநியாயம், இதுவும் வகின்னு சொல்றது மிகப்பெரிய அவதூறு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. இப்ப எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில அன்பார்ந்த சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நிச்சயமாக ஹதீஸ்கள் மார்க்கத்திற்கான ஆதாரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான ஆதாரம் குர்ஆன் மட்டும்தான், குர்ஆனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு உங்களுக்கு நேரம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், நம்புறோம். அல்லாஹ்விடத்துல நாங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு நம்பிக்கை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலை பின்பற்றி இவ்வுலகிலும் மறுவுலகிலும் மகத்தான வெற்றிகளை பெற வேண்டும், அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர் வழிகாட்ட போதுமானவராக இருக்கின்றார். இனி தொடர்ந்து குர்ஆனில மார்க்கத்தின் ஆதாரமாக குர்ஆன் மட்டும்தான் அப்படின்னு நம்ம இவ்வளையும் பார்த்துட்டோம். மார்க்க ஆதாரமான குர்ஆன் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து இப்ப நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஷஹாதா, ஷஹாதா அல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லா, உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை, ஒரு கடவுள் தான், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. தொடர்ந்து தொழுகை, நம்பிக்கை கொண்ட ஆண்களின் மீதும் நம்பிக்கை கொண்ட பெண்களின் மீதும் தொழுகை என்பது நேரம் குறித்த கடமையாக இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். அப்ப உதவி தேடுவதற்குண்டான ஒரு சாதனமாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை சொல்றாங்க. அடுத்து நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கிறாங்க, நீங்க ஏன் நரகத்துக்கு வந்துட்டீங்க, உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது? அதுக்கு அந்த மக்கள் சொல்ற பதில்னு அல்லாஹ் சொல்றாங்க, நாங்கள் தொழாதவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாகவும் இருந்தோம். சோ தொழுகையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் இல்லாம தொடாதவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாகவும் நாம் இருப்போமேயானால் நாம் சென்றடைகின்ற இடமாக நரகம் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி எச்சரிக்கை செய்றாங்க. ஆக தொழுகை ரொம்ப முக்கியம். அந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றாங்கங்கறத பாப்போங்க. முதல்ல உது, அதாவது ஒது செய்யறது. ஒது செய்யறதை குறித்து 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் தொடர்பு தொழுகைகளை, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தொழுகையை பொறுத்த மட்டும் அந்த சலாத் அப்படிங்கிற வார்த்தை சிலட் அப்படிங்கிற ரூட் வேர்ட்ல இருந்து பெறப்பட்டது. அதனுடைய மூல வார்த்தை சலாத்ங்கிற வார்த்தையினுடைய மூல வார்த்தை சிலட். சிலட் அப்படின்னு சொன்னா கான்டாக்ட், கான்டாக்ட்னா தொடர்பு. அதனால தொழுகை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தொடர்பு தொழுகைன்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை. அதன் அர்த்தம் வந்து தொடர்பு தொழுகை, அதுதான் சால பொருத்தமா இருக்கும். தொடர்பு தொழுகைக்குன்னா அதுக்கு என்ன மீனிங்கு, நாம
தொழுகைக்காக, அதாவது தொடர்பு தொழுகைக்காக தக்பீர் கட்டிட்டோன்னு சொன்னா நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. நம்ம படைச்ச நம்முடைய ரட்சகரோட நேரடி தொடர்புல இருக்கிறோம். நம்முடைய ரட்சகரோட நாம நேரடி தொடர்புல, எந்த திரையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. அல்லாஹ்வோட நாம பேசுறோம், கடவுளை நாம் புகழ்கின்றோம், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுறோம். அற்புதமான வார்த்தைகள் நாம் அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அற்புதமான வார்த்தைகளை அந்த தொடர்பிலே கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த தொடர்பு நிலையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சலாத் அப்படின்னா தொடர்பு தொழுகை, வெறும் தொழுகை கிடையாது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொடர்பு தொழுகைகளை சலாத்தை கடைபிடிக்கும் போது உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். முதல் ஷரத்து. உங்கள் கைகளை முழங்கைகள் வரைய கழுவிக்கொள்ளுங்கள், உங்கள் தலைகளை தடவிக்கொள்ளுங்கள், மேலும் உங்களுடைய பாதங்களை கணுக்கால்கள் வரை கழுவிக்கொள்ளுங்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒதுவுடைய முறை. இந்த 4 முறை தான் நம்ம செய்ய வேண்டியது. மூக்கில் தண்ணி செலுத்துறது, வாயை கொப்பளிக்கிறது, காதில் தண்ணி விடுறது, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்பிக்காத மார்க்க சடங்கு. இதையும் நாம மார்க்க சடங்கா நினைச்சு செயல்படுத்தணும்னு வைங்க, அல்லாஹ் அல்லாத வேறு ஒருத்தரை நம்ம அல்லாவை ஆக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த சட்டம் அல்லாஹ் போட்டது. அந்த சட்டத்தை யார் போட்டது? அந்த சட்டத்தையும் நாம ஃபாலோ பண்ணா, அந்த சட்டத்தை உங்களுக்கு யார் விதிக்கின்றாரோ அவரை நீங்க அல்லாஹ்க்கு சமமா கொண்டு வந்துட்டீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையும் கேட்பேன், அவருடைய வார்த்தையும் கேட்பீங்கன்னு சொன்னா நீங்க 2 கடவுள்களை ஏற்படுத்திட்டீங்க. கடவுளோடு இன்னொரு கடவுளை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஷிர்க் வச்சுட்டீங்க, இணை தெய்வ வழிபாடு செஞ்சிட்டீங்க, மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட குற்றம் புரிந்த பாவியாக நீங்க ஆயிடுறீங்க. ஆகையினால 4 வழிமுறை தான். முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், கைகளை முழங்கைகள் வரை கழுவிக்கொள்ளுங்கள், தலைகளை தடவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாதங்களை கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். அது தொடர்ந்து புணர்ச்சியின் பரவசத்தால் நீங்கள் சுத்தமற்றவர்களாக இருந்தால் நீங்கள் குளிக்க வேண்டும். தாம்பத்திய உறவு நீங்கள் கொண்டு விட்டால் குளிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நீங்கள் நோயுற்றோ அல்லது பயணத்திலோ இருந்தால், அல்லது செரிமானம் சார்ந்த ஏதேனும் கழிவு ஏற்பட்டிருந்தால், செரிமானம் சொன்னா சிறுநீர், மலம் அல்லது வாயு, கேஸ், அல்லது பெண்களுடன் தாம்பத்திய உறவு கொண்டு விட்டால், மேலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போனால், சுத்தமான காய்ந்த மணலை தொட்டு உலர்ந்த அங்க சுத்தி, அதாவது தயமம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மார்க்கத்தை கடினமாக்குவதற்கு கடவுள் விரும்பவில்லை. மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு விரும்புறது சுலபத்தையே அன்றி கஷ்டத்தை இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கஷ்டமாக உங்களுக்கு ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்குது. தஹஜ்ஜத்தின் ஒரு தொழுகை, தராவிஹின் ஒரு தொழுகை, சலாத்தின் தஸ்பீஹின் ஒரு தொழுகை, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபிலு, இன்னும் யார் தெரியாத எத்தனையோ தொழுகைகளை மக்களுக்கு திணிக்கக்கூடியதாகத்தான் ஹதீஸ்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ் 5 வேளை தொழுகை மட்டும் தான் நமக்கு சொல்றாங்க. உங்களுக்கு மார்க்கத்தை கடினமாக்குவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. நீங்கள் நன்றி உடையவராய் இருக்கும் பொருட்டு உங்களை சுத்தப்படுத்துவதற்கும் உங்கள் மீது தன்னுடைய அருட்கொடைகளை முழுமையாக்குவதற்குமே அவர் விரும்புகின்றார். கடவுளை பொறுத்த மட்டும் நமக்கு அருள்வாளிக்கத்தான் அல்லாஹ் விரும்புறாங்க. நமக்கு சிரமத்தை சுமத்த அல்லாஹ் விரும்பல. காரியங்களை லேசாக்க கடவுள் விரும்புகின்றார், காரியங்களை கடினமாக்க ஹதீஸ் புத்தகங்கள் விரும்புகின்றன. அல்லது கடவுளால் மார்க்க ஆதாரமாக ஆக்கப்படாத மற்ற விஷயங்கள் அதனை விரும்புகின்றன. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. அதுக்கு அடுத்து கூறுவீராக 6:162 என்னுடைய தொடர்பு தொழுகைகள், என்னுடைய வழிபாட்டு முறைகள், என்னுடைய வாழ்வு மற்றும் என்னுடைய மரணம் இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அல்லாஹ் சொல்றாங்கடா. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய தொடர்பு தொழுகைகள், உங்களுடைய வழிபாட்டு முறைகள், உங்களுடைய வாழ்வு மற்றும் உங்களுடைய மரணம் இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே, பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறாங்க. நம்ம பார்த்து தான் சொல்றாங்க. இது போல நீங்க இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்றவாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தொடர்ந்து 8:35 குர்ஆனுக்கு முன்னரே, அதாவது குர்ஆன் வர்றதுக்கு முன்னாலேயே தொடர்பு தொழுகைகள் நடைமுறையில மக்களால் பின்பற்றப்பட்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் 8:35. காபா ஆலயத்தில் அவர்களின் தொடர்பு தொழுகைகள், அதாவது சலாத் எல்லாம் பரிகாசம் செய்வதும்
மேலும் மக்களை நெருக்கடி செய்து வெளியில் விரட்டும் ஒரு வழிமுறையாகவும் இருந்ததே அன்றி அதிகமாக எதுவும் இல்லை. கிண்டல் பண்றது, மக்களை டிஸ்டர்ப் பண்ணி வெளியே தோறது, இதுதான் அவனுடைய தொழுகையா இருந்துச்சு. ஆகையால் உங்களின் நம்பிக்கையின்மைக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிங்கள். இப்படிலாம் செஞ்சா அது நம்பிக்கையின்மையா போயிருது, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. அதுக்கு அடுத்து கவனிக்கணும் 10:87, நாம் மூசாவிற்கும் ஹாரூனிற்கும் தற்போதைக்கு எகிப்தில் உள்ள உங்களது வீடுகளை பராமரித்துக் கொண்டு உங்களுடைய வீடுகளையே ஆலயங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மேலும் தொடர்பு தொழில்களை பேணி வாருங்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி வழங்குங்கள் என்று உள்ளுணர்வு அளித்தோம். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னங்க? மூசாவும் ஹாரூனும் தொழுதாங்க. மூசாவும் ஹாரூனும் முகமது நபிக்கு முந்தினவங்க. முகமது நபி தான் இந்த ஹதீஸ்கள் சொல்ற மாதிரி மெஹராஜ் அன்னைக்கு இரவுல விண்ணுலக பயணம் போய் அல்லாஹ்விடத்திலே தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கருத்து உண்மையாக இருக்குமே ஆனால் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் தொழுறதுக்கு யார் கத்துக் கொடுத்தா? இவர் தான் போறாரு, அல்லாஹ்விடத்தில் 50 வேளை தொழுகையை வாங்குறாரு, திரும்ப வரும்போது மூசா தடுக்கிறாரு, நம்முடைய உம்மத்தை தாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு, திரும்ப போறார் 45, 40, 35, 30, 20, 15, 10, 5 5 வேலையை வாங்கிட்டு வரும்போது மூசா இதே வார்த்தையை திரும்ப சொல்றாராம். 5 வேளை தொழுகை கூட நம்முடைய உம்மத்தை தாங்க மாட்டாங்க. இதுக்கு மேல போய் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததாக ஒரு ஹதீஸ் இவங்க சொல்றாங்க. எவ்வளவு மட்டமான சிந்தனை பாருங்க. தன்னுடைய படைப்பினமான மனித இனம் 50 வேளை தொழுகையை தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாத மாதிரியும், அதை வாங்கிட்டு வர முகமது கூட அது தெரியாதுங்கிற மாதிரியும் மூசாவுக்கு தான் தெரியுது மனிதர்கள் தாங்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு முகமதுட்ட, அப்புறம் முகமது போய் அல்லாஹ்ட்ட சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அது என்னன்னா, 5 வேளை தொழுகைக்கு மேல என்னுடைய உம்மத்தை தாங்க மாட்டாங்க, 10 வேளைய 5 வேளையா குறைச்சு முகமது வாங்கிட்டு வர்றார். மூசாவுடைய ஆர்குமெண்ட்டை ஒத்துக்கிறார். அப்படிப்பட்ட முகமது எப்படி உங்களுக்கு முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, தராவீஹ், தஹஜ்ஜத் இது போன்ற தொழுகைகளை உங்களுக்கு திணிச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. இதே எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. 5 வேளைக்கு மேல என்னுடைய உம்மத்துகள் தொழ மாட்டாங்க, தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி மூசா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிட்ட முகமது நபி பின்னால வந்து அந்த 5 வேளைக்கு மேல ஊர்பட்ட தொழுகைகள் எப்படி உங்களுக்கு கட்டளையிட்டு இருப்பாங்க? முன் சுன்னத்து ஃபஜரை பொறுத்த மட்டும் முன் சுன்னத்துலாம் முக்கியமான சுன்னத்தா இருக்க. வித்ரு வாஜிபுன்னு சொல்லப்படுது. வாஜிபுண்டாலே கடமை. இதே 7 வேளையாகி போயிருது. 5 வேளை தாங்க மாட்டாங்கன்னு சொன்ன முகமது நபி தன்னுடைய கூற்றுக்கு மாற்றமாக தானே நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஹதீஸ்கள் ஏற்படுத்துது. ஆக மூசா நபியும் அவருடைய சகோதரர் ஹாரூன் நபியும் தொழுததாக இந்த 10வது அத்தியாயத்தின் 87வது வசனம் சொல்லுது. இதிலிருந்து முகமது நபி இஸ்லாத்தின் ஃபவுண்டர் அல்ல. தொழுகைய அல்லாஹ்ட்டேந்து முகமது நபி வாங்கிட்டு வரல, அதுக்கு முன்னாலே இருக்குது. அதுக்கு அடுத்து 14:37, எங்கள் இரட்சகரே, எனது குடும்பத்தின் ஒரு பகுதியை உமது புனித வீட்டின் அருகில் தாவரங்கள் அற்ற இப்பள்ளத்தாக்கில் குடியேற்றி இருக்கின்றேன். எங்கள் இரட்சகரே, அவர்கள் தொடர்பு தொழில்களை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றனர், சலாத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே மனிதர்களை கூட்டமாக அவர்களோடு சந்திக்க செய்வீராக. மேலும் அவர்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கும் பொருட்டு அனைத்து கனி வர்க்கங்களையும் அவர்களுக்கு வழங்குவீராக சொல்லி இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்ததாக 14வது அத்தியாயத்தின் 37வது வசனம் சொல்லுது. 14வது அத்தியாயத்தின் 40வது வசனங்க. இதுல